இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்தில் அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நான் அங்கே இருந்தேன். அவர் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருந்தா அதே மேடையில் ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசின்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனால் அவர் இன்டென்ஷனாக பேசலன்ற ஒரு காரணத்தால் நேராக பார்க்கறதுக்கும் பேப்பரில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பேப்பரில் படிக்கும்போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லும், நேரில் பார்க்குறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையாக இருந்தேன். 45 வருஷமாக ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவேனா, என் பையனை திட்டா விட்டுருவேனா, என் நண்பனை திட்டா விட்டுருவேனா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாமல் இருக்குமா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாளில்? அப்போது அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு ஒரே ஒரு இது, அன்னைக்கு நடந்தது போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் திமுகவை இது பண்ணி பேசும்போது அவர் உணர்ச்சி பூர்வமாக இந்த சொசைட்டியை மாற்ற முடியாத ஏக்கத்தில் இருக்கவங்க வார்த்தை தவறி வரலாம். அப்படி வந்ததாக தான் நான் கருதுகிறேன். அது மாதிரி ஒன்றும் இன்டென்ஷனே பேசலை. அதனால் எனக்கு என் ரசிகர்கள், நான் இவ்வளோ 45 வருஷம் இருந்தனால முந்தா நேற்று என் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளரை நேற்று ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு இதில் இருக்கும்போது இருக்கக்கூடாது, ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதில் எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்றைக்கெலாம் நிறைய பேர் எழுத்து குரல் கொடுத்த மனிதர். அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் என் பழகின இதில் 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில் அவரை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு ஆதவ அர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் கூட இருந்தேன், எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்டென்ஷன் இல்லைன்னு தெரியும். ஆனால் பப்ளிக்காக எனக்கு நீங்கள் எந்த எண்ணத்தில் பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரசிகராக இவ்வளோ வருஷம் பழகிருக்கேன். 45 வருஷம் குடும்பமாக தமிழ்நாடு மொத்தம் பழகிருக்கேன். ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரஜினி சாரை பற்றி யாராவது இதில் எது பேசினாலும் உங்கள் சார்பாக நான் கேள்வி கேட்பேன். உங்கள் சார்பாக ஏன் பேசுங்கன்றது புரிய வைங்கன்னு கேட்பேன். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா ரசிகருக்கும் சொல்கிறேன், உங்கள் சார்பாக நான் டிவிகேல இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு எந்த மேற்கொண்டு எதுவும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறோம்.